ஆட்சி செய்துட்டும் வந்தாரு. இந்த பயாபதி அரசருக்கு 2 மனைவிகள், ஒருத்தங்க மிகாபதி, இன்னொருத்தங்க சசி. இந்த மிகாபதிக்கும் சசிக்கும் ஆளாளுக்கு ஒரு மகன். மூத்தவரோட பேரு விஜயன், இளையவரோட பேரு திவிட்டன். விஜயன் பாக்குறதுக்கு வெண்மை நிறமா இருப்பாரு, திவிட்டன் பாக்குறதுக்கு கருமை நிறமா இருப்பாரு. 2 பேருமே பலசாலிகள், தைரியசாலிகள், வீரர்கள். இதனால விஜயனை பலராமனுக்கு இணையாகவும் திவிட்டனை கண்ணனுக்கு இணையாகவும் அந்த நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற சுரமை நாட்டுல ஒரு நாள் பயாபதி அரசருக்கு ஒரு கனவு வந்தது. அதாவது வானத்திலிருந்து ஒரு வெண்ணிற யானை இறங்கி வருவது போலவும், அந்த யானை அவருடைய 2வது மகனான திவிட்டனுக்கு மாலையிடுவது போலவும் அவர் அந்த கனவுல பார்த்தாரு. சமணர்களுக்கு பொதுவாகவே கனவுகளின் மீது தீராத நம்பிக்கை உண்டு. அதனால எதேச்சியாக அடுத்த நாள் அவருடைய அரசவைக்கு வந்த ஒரு நிமித்திகன் கிட்ட இந்த கனவை சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் கேட்கிறாரு பயாபதி மன்னர். இந்த நிமித்திகன் சொன்னா அருள்வாக்கு சொல்றவங்க, அப்படி இல்லைன்னா கனவுக்கு அர்த்தம் சொல்றவங்க. அதனால வந்த அந்த நிமித்திகன் இந்த மன்னருடைய கனவுக்கான அர்த்தத்தை சொன்னாரு. அதாவது பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, வானலோகத்துல